ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். யாத்திராகமம் 34:10. இந்த மாதம் முழுவதும் நம்ம அதிசயத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர் அதற்கு துணை புரிய வேண்டும். நேற்றைய தினத்திலே முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைய நாளில் கூட அவர் அதிசயமான காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு மோசேக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார் அடுத்த பகுதியில். அப்போ ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறாரு. என்ன அப்படின்னா, கர்த்தர் மோசையை பார்த்து, நீ முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள்ளு, நீ உடைத்து போட்ட முந்தின பலைகள் இந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்து ஆயத்தமாகி சீனாய் மலையில் மேலேறி அங்கே மலையின் உச்சியிலே காலவேன் சமூகத்தில் நில்லுன்னு சொல்கிறார். ஒருவனும் உன் கூட வரக்கூடாது, மலையில் எங்களும் ஒருவனும் காணப்படக்கூடாது, நீ மட்டும் வரணுன்றாரு. அதே போல் போகும்போது கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள் மோசேக்கு. அதிகாலையில் விடியற்காலையில் எழுந்து ஆயத்தப்பட்டு போகும்போது ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறார்ப்பா. அருகில் நிற்கிறாராம். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து 8ஆம் வசனத்தில், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் நீங்கள் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உடனே சொல்கிறார், நான் உன்னோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். பூமி எங்கும் எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத எங்கேயுமே அந்த அதிசயம் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை நான் செய்வேன். நான் உன் கூடவே இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள்லாம் நான் கட்டளையிடுறது மட்டும் கை கொள்ளுங்க, எல்லா ஜாதிகளையும் துரத்தி விடுவேன், எல்லா ஜாதிகளையும் துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு நம்ம இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால், மோசே எப்படி எத்தனை தடவை வயதை பார்க்காம இதை பார்க்காம மேலே ஏறி போகிறார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம். அந்த மலை மேலே ஏறி போகிறார். அவருக்கு வயசு ஒரு பெருசாக இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டோன்னு போகிறாரு. அங்கே போய் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் நில்லுனோன்னு உடனே நிற்கிறார். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் விடியற் காலையிலே புறப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கு. அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அதிசயமான கிரியைகளை நம்ம வாழ்வில் நடப்பிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, அதிசயத்தை காண செய்வேன் சொன்னீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படியா எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அதிசயத்தை காணும்படியாய் அதிகாலையிலே விடியற்காலிலே உங்களுடைய சமூகத்தில் நிற்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், சுரமண்டலக்காரன் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 14:2. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. வெளிப்படுத்தின விசேஷம் 16:20. 3. அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாய் இருக்கிறார்கள். ஓசியா 4:8. 4. நான் எப்பிராயிமுக்கு பொட்டரிப்பைப் போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பைப் போலவும் இருப்பேன். ஓசியா 5:12. 5. நேற்றைய கேள்வி,
அவர்கள் காற்றை விதைத்து சூறைக் காற்றை அறுப்பார்கள், விளைச்சல்கள் அவர்களுக்கு இல்லை. ஓசியா 8:7. இன்றைய கேள்வி, யார் யாரை மறந்து எதை கட்டுகிறான்? யார் யாரை மறந்து எதை கட்டுகிறான்?